Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 3/7/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 1:15க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த மே மாதம் 4ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெற்றது. இதில் சென்னையில் ஆவடியில் ஒரு சில தேர்வு மையங்களில் மழை வந்தது. தேர்வின் பொழுது அதே போல் மின்சார தடை ஏற்பட்டது. இதன் காரணமாக நீட் தேர்வினை சரிவர எழுத முடியவில்லை அப்படின்ட்டு ஒரு சில மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதற்கு என்டிஏ தரப்பில் விளக்கம் கொடுத்து மறுதேர்வு நடத்தினா 20 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்ட்டு அதற்கான தீர்ப்பையும் கொடுத்துருந்தாங்க. இந்த தீர்ப்பை எதிர்த்து மாணவர்கள் மேல்முறையீடு செஞ்சுருந்தாங்க. அந்த மேல்முறையீடினுடைய விசாரணை இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில், இன்றுன்னா 3/7/2025 வியாழக்கிழமை அந்த மேல்முறையீட்டு வழக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணையில் சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக நீட் மறுதேர்வு நடத்த இயலாது அப்படிங்கிறத சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் கலந்தாய்வு விரைவில் நடைபெறும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் அடுத்தடுத்த ஸ்லைடில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அதே போல் SAP Views யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோவனுடைய முழு விபரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது தமிழ்நாடு செய்தி, நீட் மறுதேர்வு நடத்த உத்தரவிட முடியாது, சென்னை ஹைகோர்ட் தெரிவித்துள்ளது. சரி, இந்த நியூஸ் எப்போ சார் வந்துச்சு அப்படின்னா இன்று 3 ஜூலை 2025 11:35க்கு இந்த நியூஸ் அப்படிங்கிறது வந்திருக்குது. கடந்த மே 4ஆம் தேதி நடந்த நீட் தேர்வை ரத்து செய்து மறுதேர்வு நடத்த உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தனர். நீட் மறுதேர்வு நடத்த உத்தரவிட்டால் சுமார் 20 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் மே 4ஆம் தேதி நடந்தது. அன்றைய தினம் சென்னையில் பெய்த கடும் மழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் தங்களால் முறையாக தேர்வு எழுத முடியவில்லை என கூறி ஆவடி கேந்திரிய வித்யாலயா பள்ளி மையத்தில் தேர்வு எழுதிய 13 மாணவர்களும், குன்றத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தேர்வு எழுதிய 2 மாணவர்களும், KK நகர் பத்மசேஷாத்ரி பள்ளியைச் சேர்ந்த 1 மாணவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தனர். அந்த மனுக்களில் கடந்த மே 4ஆம் தேதி நடந்த நீட் தேர்வை ரத்து செய்து மறுதேர்வு நடத்த உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இது மாணவர்கள் தரப்பில் ஃபைல் பண்ண கேஸ். சரி, இப்போது வழக்கு விசாரணையின் போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டது குறித்து விசாரணை நடத்தியதில் நீட் தேர்வுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிய வந்ததாகவும், இந்த மாணவர்கள் பெரும்பாலான கேள்விகளுக்கு பதில் அளித்துள்ளதால் மறுதேர்வு நடத்த முடியாது என என்டிஏ தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்குகளை விசாரித்த நீதிபதி மத்திய அரசு நடத்திய விசாரணையில் எடுக்கப்பட்டுள்ள முடிவு நியாயமானது அப்படிங்கிறதையும் ஹானரபிள் ஜஸ்டிஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதற்கான விளக்கமும் கொடுத்துட்டாரு என்றும், மேலும் 22 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதியுள்ள நிலையில் மறுதேர்வு நடத்த உத்தரவிட்டால் அது தீவிர தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் கூறியிருந்தார். இந்த நிலையில் இந்த தீர்ப்பை எதிர்த்து 16 பேரும் மேல்முறையீட்டு வழக்கை தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு இன்று சென்னை ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது. இன்று அப்படிங்கிறது இன்று, அதாவது
தேதி 3/7/2025 வியாழக்கிழமை. ஓகேங்களா? இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நீட் மறுதேர்வு நடத்த உத்தரவிட்டால் 20 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள். அதனால் நீட் மறுதேர்வு நடத்த உத்தரவிட முடியாது என கூறி மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளனர். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மறுதேர்வு நீட் ரீநீட் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெளிவாக சொல்லிட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு நீட் மறுதேர்வு அப்படிங்கிறது கிடையாது. அப்போது தமிழ்நாட்டில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ண கேஸை முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அப்போ இன்னமும் ஒரே ஒரு கேஸு மத்திய பிரதேஷ் இந்தூர்லேயும் உஜ்ஜைன்லேயும் ஃபைல் பண்ண கேஸ் அப்படிங்கிறது வருகின்ற 10ஆம் தேதி, அதாவது ஜூலை 10ஆம் தேதி அடுத்த வியாழக்கிழமை விசாரணைக்கு வர உள்ளது. அதில் தீர்ப்பு எந்த மாதிரி இருக்குதோ அதனை பொறுத்து கூடிய விரைவில் உங்களுக்கு கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடைபெறும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போதைக்கான லேட்டஸ்ட் நியூஸ். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நோ ரீநீட். சென்னை ஹைகோர்ட் அந்த வழக்கை தள்ளுபடி செய்து விட்டது. மறுதேர்வு நடத்த முடியாது அப்படிங்கிறத திட்டவட்டமாக கூறிவிட்டனர். இந்த ரீநீட் தொடர்பாக இன்னும் ஒரே ஒரு கேஸ் அப்படிங்கிறது பெண்டிங் இருக்குது. அது மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில், அதாவது இந்தூரில் ஒரு கேஸ் வருகின்ற 10ஆம் தேதி ஜூலை 10ஆம் தேதி அடுத்த ஹியரிங் அப்படிங்கிறது நடைபெற உள்ளது. அந்த வழக்கை பொறுத்து அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி வருதோ அதனை பொறுத்து கூடிய விரைவில் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடைபெறும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனாக வந்துடும். மேலும் கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே.